அ எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இதுக்கு முன்னாடி ரிவிஷன் அப்படின்னு பண்ணாங்கன்னா, பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு தொகுதியில ரிவிஷன் பண்ணுவாங்க. இல்லையா, ஏதாவது ஏற்கனவே இந்த டெலீட் ஆயிருக்கு நெறைய இடத்துல அப்படின்னு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது, அந்த இடத்துல மட்டும் ரிவிஷன் பண்ணுவாங்க. இல்ல யார் யாரெல்லாம் அப்ஜெக்ஷன் சொல்றாங்களோ, அவங்களோடத மட்டும் ரிவிஷன் பண்ணுவாங்க. இப்ப புது நடைமுறையா தேர்தல் ஆணையம் என்ன அறிவிக்குது அப்படின்னா, ஒரு மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வாக்காளர்களையுமே வந்து நாங்க வந்து அந்த வாக்காளர் பட்டியல்ல இருந்து நீக்கிட்டு, புது பட்டியல் நாங்க தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எல்லா கோட்டையும் அழிச்சுட்டு முதல்ல இருந்து கோடு போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இத்தன வருஷமா வந்து இருக்கக்கூடிய வோட்டர் லிஸ்ட்ல உங்க பேர் இருந்ததுனாலும், நீங்க வந்து ஏற்கனவே வாக்காளரா இருக்கிறவங்களா கருதப்பட மாட்டீங்க. ஸோ புதுசா உங்கள வந்து நீங்க வந்து நிரூபிக்கணும். நான் வந்து இந்த நாட்ல தான் இருக்கிறேன். நான் இந்த நாட்டோட குடிமகன் தான். என்ன வந்து வாக்காளர் பட்டியல்ல சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சு காட்ட வேண்டிய பொறுப்பு வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் குடுக்கப்பட்டு, தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுன்னா, பீகார்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமா 7.9 கோடி வாக்காளர்கள் பீகார்ல இருக்கிறாங்க. அந்த 7.9 கோடி பேருமே அவங்களுடைய திருப்பி அவங்க வாக்காளர் தான்னு நிரூபிக்க வேண்டிய அந்த இத வந்து அவங்க கிட்டயே குடுக்குறாங்க. நீங்க தான் நிரூபிச்சாகணும். நீங்க வந்து வாக்காளர் பட்டியல்ல இருக்கணும்னா, நீங்க தான் உங்கள இந்த நாட்டுடைய குடிமகன்னு நிரூபிச்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன சிக்கல் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய ரிவிஷன் வந்து பார்த்தோம்னா, அவங்க ஒரு 3 டைப் ஆஃப் ரிவிஷன் வந்து பண்றாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்டென்சிவ் ரிவிஷன்னா என்னன்னா, வோட்டர் லிஸ்ட்ட ஸ்க்ராட்ச்ல இருந்து மறுபடியும் புதுசா ரெடி பண்றது. ஆனா, அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, டோர் டூ டோர் வெரிஃபிகேஷன் போவாங்க. அ புதுசா 100% வெரிஃபிகேஷன் பண்ணி, ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்கோ அல்லது 2, 3 தொகுதிகளுக்கோ இந்த மாரி பண்ணுவாங்க. அடுத்ததா சம்மரி ரிவிஷன் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா, இயர்லி ஒவ்வொரு வருஷமும் அத நடத்துவாங்க தேர்தல் ஆணையம். ஒவ்வொரு வருஷமுமே பார்த்தோம்னா, வாக்காளர் அடையாள அட்டையில இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல்ல இருக்கக்கூடிய அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கி, அது சம்பந்தமா வர கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ரிசீவ் பண்ணி, வாக்காளர் பட்டியல்ல திருத்தங்களை மேற்கொள்றது, சம்மரி ரிவிஷன் அப்படிங்கிறத ஒவ்வொரு வருஷமுமே தேர்தல் ஆணையம் பண்ணுவாங்க. ஸோ இன்டென்சிவ் ரிவிஷன்ங்கிறது தேவைப்படும்போது பண்ணுவாங்க. இந்த 2 இது இல்லாம பார்ட்லி சம்மரி, பார்ட்லி இன்டென்சிவ்னு சொல்லிட்டு இந்த 2த்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணக்கூடிய சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனா இப்பதான் முதல் முறையா என்ன பண்றாங்கன்னா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அந்த இன்டென்சிவ்க்கு முன்னாடி ஸ்பெஷல்னு ஒரு வார்த்தைய போட்டுக்கிட்டாங்க. அந்த ஸ்பெஷல்னு ஒரு வார்த்தைய போட்டுக்கிட்டதுனால, அந்த ஸ்பெஷலுக்கான தகுதியா என்ன வேணா வச்சுக்கலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையமே வந்து விதிகள் எல்லாம் உருவாக்கிக்கிட்டாங்க. அவங்களுக்கு சட்டப்பூர்வமா கொடுத்திருக்கக்கூடிய அங்கீகாரங்கள, அவங்க வந்து சட்டத்தை மீறின விஷயங்களுக்காக பயன்படுத்துற மாரி இந்த செயல் திட்டத்த பண்றாங்க. அதுவும் இன்டென்சிவ் ரிவிஷன்ங்கிறத ஒரு தொகுதியிலயோ, 2 தொகுதியிலயோ பண்றதுக்கு பதிலா, ஒட்டுமொத்த மாநிலத்திலயும் பண்றேன்னு சொல்றாங்க. அதிலயும் தாண்டி ஒட்டுமொத்த மாநிலத்திலயும் அவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னா, ஒரே மாசத்துக்குள்ள எல்லாருமே அந்த 7.9 கோடி பேருமே, 1 மாசத்துக்குள்ள அவங்களோட சிட்டிசன்ஷிப்ப நிரூபிக்கணும். ஒட்டுமொத்த ப்ராசஸும் 1 மாசத்துக்குள்ள நடத்தி முடிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் இதுல பார்க்கப்படுற முக்கியமான விஷயம். ஏன்னா பீகார்ல இன்னும் சில மாதங்கள்ல தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தலை ஒட்டி அவசரமா என்ன பண்றாங்கன்னா, இந்த 1 மாசத்துக்குள்ளேயே எல்லா 7.9 கோடி பேரையும் நாங்க வந்து வாக்காளர் அட்டைய ரிவிஷன் பண்ணி, புது வாக்காளர் பட்டியல் தயாரிச்சு, தேர்தலை சந்திக்க வைக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ஒரு ஜெனரலா ஓட்டு போடுறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 100 வருஷமா ஓட்டுரிமை அப்படிங்கிறது பல கட்டங்களா மாறி, மாறி வந்திருக்கு இந்தியால. அந்த ஓட்டு போடுறதையே ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்கன்னு பிரச்சாரம் பண்ணி, நடிகர்கள வச்சு பிரச்சாரம் பண்ணி, போஸ்டர் ஒட்டி, பேனர் வச்சு, அரசியல்வாதிகள வச்சு பிரச்சாரம் பண்ணி, எலக்ஷன் கமிஷனுக்கு அதுக்காக பல கோடி ரூபாய செலவு பண்ணி, இன்னும் 2025லயும் பார்த்தோம்னா, மக்கள வந்து நீங்க தேர்தல்ல ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுக்கே 100 வருஷமா ஒரு நாடு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்பவும் 70% தாண்டி அச்சீவ் பண்ண முடியல. ஆனா, இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு 7.9 கோடி பேரு, ஒட்டுமொத்த ஒரு மாநிலத்தினுடைய மக்களும் அவங்களுடைய பட்டியல்ல, வாக்காளர் பட்டியல்ல உங்கள பேர வர வைக்கிறதுக்கு, அவங்க வந்து 1 மாசத்துல பண்ணி முடிச்சிடணுமா.
ஓட்டு போடுறது சாதாரண விஷயம். அதையே வந்து 100 வருஷமா அவங்களால 70% தாண்டி அச்சீவ் பண்ண முடியல. அதுக்கே இன்னும் பிரச்சாரம் பண்ண வேண்டிய காலத்துல இருக்கிறோம் நம்ம. பீகார் மாதிரியான வளர்ச்சியில பின்தங்கின ஒரு மாநிலத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரே 1 மாசம் டைம் குடுத்துட்டு, எல்லாரும் வாங்க லைன்ல நில்லுங்க. எல்லாரும் உங்க குடியுரிமைய நிரூபிச்சு காட்டுங்கன்னு சொல்றாங்க. முதல்ல குடியுரிமையை நிரூபிக்க சொல்றதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு சட்டப்படி அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குதான்னு கேட்டா கிடையாது. குடியுரிமைங்கிறது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம். குடியுரிமை இருந்தா தான் ஒருத்தவங்களுக்கு வாக்குரிமை நீங்க குடுக்குறீங்க. குடியுரிமை இருக்குன்னு அரசாங்கம் ஒருத்தருக்கு ஒப்புதல் குடுத்திருக்கு. அவங்களுக்கு வாக்குரிமை குடுக்கிறது மட்டும் தான் தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை. ஒருத்தன் குடிமகனா இல்லையான்னு நிரூபிங்கன்னு சொல்றது தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை கிடையாது. ஸோ அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஜுடிஷியலா தான் இந்த வேலைய பண்றாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட்டும் என்ன பண்ணுதுன்னா, இந்த ப்ராசஸ வந்து எப்படி நீங்க குடியுரிமையை நிரூபிக்க சொல்லுவீங்கன்னு கேட்காம, அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து அந்த லிஸ்ட் ஆஃப் ப்ரூஃப்ஸ் என்னென்ன ப்ரூஃப்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும்னு ஒரு லிஸ்ட் குடுத்திருக்கீங்க. 11 ஆவணங்கள் அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் சப்மிட் பண்ணா நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அந்த 11 ஆவணங்கள் கூட இன்னும் சில ப்ரூஃப்ஸையும் சேர்த்துக்குங்க அப்படின்னு தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுதே தவிர, குடியுரிமையை நிரூபிக்க சொல்றதுக்கு நீங்க யாரு? ஒரு மாநிலம் முழுக்க இருக்கிற எல்லாரையும் கூட்டு வச்சு 1 மாசத்துல நிரூபிக்க சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? என்ன விளையாடிட்டு இருக்கீங்களான்னு கேட்கறது தேர்தல் ஆணையம் பண்ணல. சாரி சுப்ரீம் கோர்ட் பண்ணல. அப்ப இது என்ன ஆகுதுன்னா, சுப்ரீம் கோர்ட்ல அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இத நாங்க பீகாருக்கு மட்டும் பண்ணல. ஒட்டுமொத்த இந்தியா, பேன் இண்டியா பண்றதுக்கான திட்டம் எங்களிடம் இருக்கு. பேன் இண்டியா ப்ராசஸ்ல அதனுடைய முதல் கட்டமா தான் நாங்க பீகாரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அப்படிங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட்ல தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கக்கூடிய வாதம். அப்ப இதன்படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுல வந்து நீங்க குடியுரிமை உங்களுடைய நீங்க சிட்டிசன்ஷிப்ன்னு நிரூபிக்கணும்னா, அதுல 2 டாக்குமெண்ட்க்கு வந்து அலோவ்டு கிடையாது. என்ன முக்கியமானது என்னன்னா, ஆதாரு, ரேஷன் கார்டு. இது 2த்தையுமே நாங்க ஒத்துக்க மாட்டோம். இது 2 இல்லாம நீங்க பர்த் சர்டிபிகேட் காட்டலாம். இல்ல வந்து நீங்க ஸ்கூல், காலேஜஸ்ல வாங்கியிருக்கக்கூடிய எஜுகேஷன் அந்த சர்டிபிகேட், டிகிரி சர்டிபிகேட்டையோ, இல்ல மார்க் ஷீட்டையோ இந்த மாரி விஷயங்கள காட்டலாம். இப்படி ஒரு 11 லிஸ்ட் குடுக்குறாங்க. இப்ப பீகார் மாதிரியான மாநிலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கல்வியிலயும் சரி, பொருளாதாரத்திலயும் சரி பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலம். இந்தியாவுல அதிகமா வந்து மைக்ரன்ட் லேபர்ஸ் அதாவது இடம் விட்டு இடம் போய் வேலை பார்க்கக்கூடியவர்கள், மாநிலம் விட்டு மாநிலம் போய் வேலை பார்க்கக்கூடியவர்கள், தொழிலாளர்களா மைக்ரன்ட் லேபர்ஸா போறவங்க வந்து இந்தியாவிலேயே அதிகமா இருக்கிறது பீகார்ல தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு மாநிலத்தில பீகார்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து வெளி மாநிலங்கள்ல போய் வேலை பார்க்குறாங்க அப்படின்னும்போது, ஒரே 1 மாசம் டைம் குடுத்துட்டு, ஒட்டுமொத்தவங்களையும் நீங்க உங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணி சிட்டிசன்ஷிப்ப குடுங்க அப்படின்னு சொன்னா, அது அவங்களால முடியாது. தமிழ்நாட்டிலருந்து ஒரு ஆள் கிளம்பி இதுக்காக பீகாருக்கு போயிட்டு, நான் பீகாருடைய சிட்டிசன் தான், இந்தியாவுடைய சிட்டிசன் தான், எனக்கு ஓட்டுரிமை வேணும்னு யாரும் கேட்டுட்டுலாம் வரமாட்டாங்க போயிட்டு. அப்ப அவங்களுடைய பேர்லாம் வாக்காளர் பட்டியல்லேருந்து நீக்கப்பட்டுரும். இந்த மாதிரி லட்சக்கணக்கான மைக்ரன்ட் லேபர்ஸினுடைய பெயர்கள் அப்படிங்கிறது பட்டியல்லேருந்து நீக்கப்படும். வாக்காளர் பட்டியல்லேருந்து. அதே மாரி இப்படி ஒரு அறிவிப்பு இருக்குதுன்னு முதல்ல பீகார்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியுமான்னு கேட்டா, அதுவே தெரியாது. இப்ப தமிழ்நாட்டுல வேலை செய்ற ஒரு பீகார் தொழிலாளிய பார்த்து, "உங்க ஊர்ல வாக்காளர் பட்டியல்லாம் ரத்து பண்ணிட்டு புதுசா ஃபர்ஸ்ட்லேருந்து பண்றாங்களாமே" அப்படின்னு கேட்டா தெரியுமான்னு கேட்டா, நிச்சயமா அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்குது. அப்ப இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, நம்ம கேட்ட மாதிரி இப்ப ஒரு மார்க் ஷீட் வேணும்னா, குறைந்தபட்சம் ஒரு 10வது வரைக்கும் படிச்சிருக்கணும். அல்லது 12வது படிச்சிருக்கணும். பீகார் மாரி கல்வியில பின்தங்கின லிட்ரசி ரேட் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல, எல்லாருக்கும் அந்த எஜுகேஷன் சர்டிபிகேட்டுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா கிடையாது. அவங்க இந்த இந்த சிட்டிசன்ஷிப்ப ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து கேட்டகரி பிரிக்கிறாங்க. 2003க்கு பிறகு 2003க்கு முன்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி 2003ங்கிறத எந்த அடிப்படையில செட் பண்றாங்கன்னா, 2003ல தான் கடைசியா இதே மாரி ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன நாங்க பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அடிப்படையில அத சொல்றாங்கன்னா, அந்த டைம்ல 2003ல பார்த்தோம்னா, எல்லா இதையும் கம்ப்யூட்டரைஸ் பண்ற வேலை இந்தியா முழுக்க நடந்தது. அதுக்காக 2003ல பீகார்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ங்கிற பேர்ல ஒட்டுமொத்த வாக்காளர்களுடைய விவரங்களையும் கம்ப்யூட்டரைஸ் பண்ற வேலைய பண்றதுக்காக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ கொண்டு வந்தாங்க. அதுவும்
அது ஒரு லாங் ப்ராசஸா நடத்தப்பட்டுச்சு. 1 மாசத்துக்குள்ள முடிச்சாகணுங்கிற மாரியான வேலையா நடத்தப்படல. ஒரு லாங் ப்ராசஸா நடத்தப்பட்டு அத அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2003க்கு முன்னாடி யாரோட பேரெல்லாம் பட்டியல்ல இருந்ததோ, அதாவது 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அவங்கலாம் பார்த்தோம்னா, என்னோட பேர் 2003 வாக்காளர் பட்டியல்ல இருக்குது. 2003க்கு முன்னாடி இருக்குது. 2003 பட்டியல்ல இருக்கு அப்படின்னு நிரூபிக்கணும். அப்படி நிரூபிச்சுட்டா அவங்கலாம் வந்து வாக்காளர் பட்டியல்ல வந்துடலாம். இப்ப 21 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க. இவங்கலாம் பார்த்தோம்னா, முதல்ல வந்து அவங்க இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு சிட்டிசன்ஷிப்ப நிரூபிக்கணும். அவங்க வந்து அவங்களுக்கான எஜுகேஷன் சர்டிபிகேட்டையோ, இல்ல பர்த் சர்டிபிகேட்டையோ காட்டணும். 2வது அது மட்டும் போதாது. அவங்க அம்மா, அப்பா அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர், அவங்களும் இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு அவங்களுடைய பர்த் சர்டிபிகேட், இல்ல அவங்களுடைய எஜுகேஷன் சர்டிபிகேட் மாதிரியான டாக்குமெண்ட் தேவை. இப்ப நம்ம ஊர்லயே நமக்கு எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளோட அம்மா, அப்பாவுக்குலாம் பர்த் சர்டிபிகேட் இருக்குமான்னு கேட்டா, இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவா தான் இருக்கு. நெறைய பேர்ட்ட இருக்காது. இப்ப எனக்கு கேட்டாலே இருக்குமான்னு கேட்டா, அ 90கள் இல்ல 80களுக்கு அப்புறம் பிறந்தவங்க ஓரளவு வச்சிருப்பாங்க பர்த் சர்டிபிகேட். அதுக்கு முன்னாடி பிறந்தவங்கலாம் கேட்டா, வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. இப்ப எல்லாருக்கும் அம்மா, அப்பா பர்த் சர்டிபிகேட் வச்சிருக்கணும். அதுவும் பீகார்ல வச்சிருக்கணும்னா, அதுக்கான வாய்ப்பே ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப இப்படி ஒண்ணு சொல்றாங்க. அடுத்தது 21 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க. அவங்கலாம் என்ன பண்ணணும்னா, முதல்ல அவங்க சிட்டிசன்னு நிரூபிக்கணும். 2வது அவங்க அம்மா, அப்பா 2 பேருமே இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு நிரூபிக்கணும். 2 பேருக்குமே ஆவணங்கள அவங்க சமர்ப்பிக்கணும். சோ இத பண்ணா தான் வந்து நீங்க வந்து அந்த வாக்காளர் பட்டியல்ல நீங்க இடம் பெற முடியும். இல்லன்னா உங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. சோ ஓட்டுரிமை இல்லாம நீங்க இருக்கணும். எப்ப நீங்க நிரூபிக்கிறீங்களோ, அப்பதான் உங்களுக்கு ஓட்டுரிமை. இன்னும் ஒரு 2, 3 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. 1 மாசத்துல இந்த ப்ரொசீஜர் முடியப் போகுது. இந்த 1 மாசத்துக்குள்ள நீங்க வந்து உங்ககிட்ட டாக்குமெண்ட் இல்லன்னா, நீங்க ஆபீஸ்ல போயிட்டு ஒரு கவர்ன்மெண்ட் ஆபீஸ்ல போயிட்டு ஒரு டாக்குமெண்ட்ட வாங்குறது, அவங்ககிட்ட சைன் பண்ணி வாங்குறதுங்கிறது எவ்வளோ அலைய வேண்டியிருக்கும்னு நமக்குலாம் தெரியும். அப்ப இந்த 1 மாசத்துக்குள்ள ஒருத்தன் வேலையெல்லாம் விட்டுட்டு, லீவ் போட்டுட்டு, அவன் கவர்ன்மெண்ட் ஆபீஸ்க்கு அலைஞ்சு அவனுடைய டாக்குமெண்ட்லாம் வாங்கி சப்மிட் பண்ணா தான் அவனுக்கு ஓட்டுரிமை. இல்லன்னா அவனுக்கு ஓட்டுரிமை கிடையாது. இப்படி வந்து கிட்டத்தட்ட 3,00,00,000 பேர் பீகார்ல வந்து பார்த்தோம்னா 40 வயசுக்குள்ள இருக்காங்க. வாக்காளர்களா இருக்கிறவங்க. அதாவது 2003க்கு பிறகு பெயர் சேர்க்கப்பட்டவங்க. 3,00,00,000 பேர். இந்த 3,00,00,000 பேருமே அவங்க வந்து அவங்க அம்மா, அப்பாவுக்கு பர்த் சர்டிபிகேட், இல்ல எஜுகேஷன் சர்டிபிகேட், இல்ல ஏதாவது ஒரு ஆவணத்த வாங்கி ஆவணும். அவங்களுடைய ஆவணத்தையும் சப்மிட் பண்ணி, நாங்க சிட்டிசன் தான் அப்படின்னு நிரூபிச்சாகணும். இத பண்ணல அப்படின்னா, அவங்க பேர் நீக்கப்பட்டுரும். அப்ப இந்த 3,00,00,000 பேரினுடைய வாக்குகள் அப்படிங்கிறது நிச்சயமற்ற தன்மையில இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லாரும் வைக்கக்கூடிய முக்கியமான வாதம் அப்படிங்கிறது. அப்ப நீங்க 3,00,00,000 பேர்ல எத்தன பேருடைய வாக்குகள வேணா உங்க இஷ்டப்படி நீங்க நீக்கிடலாம். இந்த ஆவணம் சரியில்ல, அந்த ஆவணம் சரியில்ல, இத ஒத்துக்க மாட்டோம், அத ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு. நீங்க என்ன சொன்னீங்க? ஆதார் கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்க? எல்லாவற்றுக்கும் மாற்று ஆதார். இது 1 இருந்தாலே போதும், இது 1 இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி தான் ஆதாரையே கொண்டு வந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆதார் வந்து நேஷனல் ஐடென்டிட்டி கிடையாது. அது வந்து ஒரு நம்பர் அவ்வளவுதான். அத வந்து ஒரு ஐடென்டிட்டியா நாங்க எடுத்துக்க முடியாது. அப்படி சிட்டிசன்ஷிப்புக்கான ஆதாரமா அத எடுத்துக்க முடியாது. அப்ப எல்லார்கிட்டயும் வேற என்ன இருக்கும்? ரேஷன் கார்டு இருக்கும். ரேஷன் கார்டையும் நாங்க ஆதாரமா எடுத்துக்க முடியாது. நம்ம ஊர்லயே ரேஷன் கார்டும், ஆதார் கார்டும் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. வேற எந்த ஆவணமே இல்லாத மக்கள் எக்கச்சக்கமா இருக்கிறாங்க. இப்ப நீங்க சாதாரணமா ரோட்ல போய் கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட என்ன ஐடி ப்ரூஃப் இருக்குன்னு கேட்டா, அவங்க 3 ப்ரூஃப் தான் அதிகபட்சம் சொல்லுவாங்க. சாதாரண மக்கள் இருக்க. வோட்டர் ஐடி சொல்லுவாங்க, ரேஷன் கார்டு சொல்லுவாங்க, ஆதார் கார்டு சொல்லுவாங்க. இது 3மே இப்ப செல்லுபடி ஆகாது. வோட்டர் ஐடி ஆல்ரெடி கேன்சல் ஆயிடுச்சு. ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு செல்லாதுன்னு சொல்லிட்டான். அத நாங்க ஏத்துக்க மாட்டோம்ன்னு சொல்லிட்டான். அப்ப இது 3யுமே நீங்க வந்து ஏத்துக்க முடியாதுன்னா, வேற புது ஐடி ப்ரூஃப் அவங்க தேடி தான் கண்டுபிடிக்கணும். இல்ல போய் புதுசா ஆபீஸ்ல அப்ளை பண்ணி தான் வாங்கணும். அது உடனே வாங்க முடியுமான்னா முடியாது. இவ்வளவு சிக்கல் இருக்கக்கூடிய ப்ராசஸ ஒரே மாசத்துல நாங்க அவசர அவசரமா பண்ண போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. குறிப்பா பீகார பொறுத்தவரைக்கும், அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இஸ்லாமியர்களுடைய ஓட்டுகள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, சந்தேகத்தின் அடிப்படையிலேயே அவங்களுடைய வாக்குரிமைகள்லாம் பறிக்கப்படும். ஒரு முஸ்லீம் வந்து ஒரு நகரத்துல போய் குடியேறினவரா இருந்தாருன்னா,
நீ இந்த நாட்டினுடைய குடிமகனான்னு எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சந்தேகத்தின் அடிப்படையில மட்டுமே ஒரு இஸ்லாமியர்களுடைய வாக்கு வந்து பறிக்கப்படும். எப்படின்னா, பங்களாதேஷ்ல இருந்து மைக்ரன்ட்ஸு, ரோஹிங்கியா மைக்ரன்ட்ஸு இவங்கலாம் வந்து நெறைய பேர் வந்து இல்லீகலா வந்து குடியேறிட்டாங்க பீகார்ல. இதனால தான் இந்த ப்ராசஸ பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையம் ஒரு வாதத்த வைக்குது. அப்ப என்ன பண்ண முடியும்னா, ஒருத்தர் முஸ்லீமா இருக்கிறதுனாலேயே அவருடைய வாக்கு வந்து நீ வந்து உன் டவுட்ஃபுல்லான ஓட்டு, நீ ஒரு டவுட்ஃபுல்லான வோட்டர் அப்படின்னு சொல்லி, டவுட்ஃபுல்லான சிட்டிசன் அப்படின்னு சொல்லி, சந்தேக குடிமகன் அப்படின்னு சொல்லி, அவருடைய வாக்கு இல்லாம பண்ண முடியும். சோ அந்த அடிப்படையில ஒரு பக்கத்துல இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாவும், பாஜகவினுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாவும் பார்க்கப்படுது. இப்ப யாரெல்லாம் பாஜகவினுடைய வாக்காளர்களா இல்லாமல் இருப்பார்கள் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ, அவங்களுடைய வாக்குகளை எல்லாம் பெருமளவுல பட்டியல்ல இருந்து நீக்கிறதுக்கான ஒரு வேலை இதன் மூலமா நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் எதிர்க்கட்சிகள்லாம் வைக்கிறாங்க. சோ இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பெருமளவுல தொகுதிக்கு ஒரு 5000 ஓட்டு அவங்க நீக்கினா கூட அது ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ வந்து தேர்தல்ல கிரியேட் பண்ணும். அதே மாதிரி அ விளிம்பு நிலை மக்களா இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள், பழங்குடி மக்களும் பீகார்ல அதிகமா இருக்காங்க. அவங்க கிட்டயும் ஆவணங்கள் நெறைய குறைவா தான் இருக்கும். பட்டியலின மக்கள் இந்த மாதிரியான வோட்டர்ஸும் பார்த்தோம்னா, பாஜகவினுடைய ட்ரெடிஷனல் வோட்டர்ஸ் கிடையாது, பீகார பொறுத்தவரைக்கும். அங்க இருக்கக்கூடிய அப்பர் காஸ்ட் ஓபிசிலயுமே எல்லா ஓபிசியும் கிடையாது. ஒரு சில ஓபிசி குரூப் இவங்க மட்டும் தான் வந்து பாஜகவினுடைய ஸ்ட்ராங்கான வோட்டர் பேங்கா அவங்க பார்க்கறது. அப்ப யாரெல்லாம் பாஜகவின் சார்பில்லாத பாஜகவுக்கு ஆதரவாக இருக்க மாட்டார்கள், ஓட்டு இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அந்த செக்ஷனுடைய வாக்குகளை பெருமளவுல அவங்களால இந்த பட்டியல்ல இருந்து நீக்கம் பண்ண முடியும். அது எவ்வளவு பேர நீக்குனாங்க, எதனால இந்த ஒ ஒ வெற்றி வித்தியாசம் மாறுச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமலேயே ஒரு ரிசல்ட்ல ஒரு கன்வர்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ ஏற்கனவே பார்த்தோம்னா, மகாராஷ்டிராவுல நடந்த தேர்தலா இருக்கலாம், இல்ல டெல்லியில நடந்த எலக்ஷனா இருக்கலாம். பாராளுமன்ற தேர்தல்லயே கூட நெறைய தொகுதிகள்ல பார்த்தோம்னா, இந்த வாக்காளர் பட்டியல மையப்படுத்தி தான் நெறைய விவாதங்கள் நடந்தது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு கடந்த ஒரு 15, 20 வருஷமா தேர்தல்ல மேனிபுலேஷன் பண்ணலாம் அப்படின்னா, எத வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, இவிஎம் மேனிபுலேஷன் ஓட்டு மிஷின்ல மேனிபுலேஷன் பண்ணிட்டாங்க. இவிஎம் மிஷின்ல அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கும். ஆனா இப்ப கடந்த ஒரு 3 ஆண்டுகளா நடக்கக்கூடிய தேர்தல்கள் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா, எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு எதை நோக்கி மாறி இருக்குன்னு பார்த்தோம்னா, வாக்காளர் பட்டியல் மீதான குற்றச்சாட்டு அப்படிங்கிறது பெரிய அளவுல வந்திருக்கு. உத்தரப்பிரதேசத்திலேயே கூட இல்ல டெல்லியிலேயே கூட நாடாளுமன்ற தேர்தலிலேயே பல தொகுதிகள்ல அந்த வாக்காளர் பட்டியலிருந்து பெயர் நீக்கப்பட்டது அப்படிங்கிறது எக்கச்சக்கமா நடந்திருக்கு. அதே மாரி சில தொகுதிகள் எல்லாம் திடீர்னு நெறைய பேரு 10,000, 20,000 பேருனுடைய பெயர்லாம் புதுசா சேர்க்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிற சர்ச்சையெல்லாம் வந்துச்சு. இத பத்தி நியூஸ் லாண்ட்ரி நிறுவனம் வந்து ஒரு ஆய்வு பண்ணியிருந்தாங்க. அதே மாரி இப்ப மகாராஷ்டிரா தேர்தல எடுத்துக்கிட்டோம்னா, அதுல என்ன குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சுன்னா, அ இப்ப கடந்த 2020, 2019ல மகாராஷ்டிராவுல சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சுன்னு நெனைக்கிறேன். அந்த டைம்ல பார்த்தோம்னா, அங்க வைக்கப்பட்ட அதுல இருந்து 2024ல நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. இடையில ஒரு 4 1/2 வருஷம் இருக்கு. இந்த 4 1/2 வருஷத்துல சேர்க்கப்பட்ட புது வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, அத விட பார்த்தோம்னா, 2024 மேல ஏப்ரல்ல வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. 24 கடைசியில சட்டமன்ற தேர்தல் நடக்குது. வெறும் 6 மாச கேப் இடையில. கடந்த 4 1/2 வருஷத்துல சேர்க்கப்பட்ட புது வாக்காளர்கள விட, கடந்த 6 மாசத்துல சேர்க்கப்பட்ட புது வாக்காளர்களுடைய எண்ணிக்கைங்கிறது 2, 3 மடங்கு அதிகமா இருக்கு. அது எப்படி நீங்க ஒரு 4 1/2 வருஷமா ஒரு தேர்தல் ஆணையம் ரிவிஷன் பண்ணி சேர்த்தத விட, 6 மாசத்துல எப்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஏன் அவ்வளவு வேகமா நீங்க வேலை பார்க்கல? ஒரு ஒரு தேர்தல் ஆணையம் வேகமா வேலை பார்த்து, பெருமளவுல வாக்காளர்கள புதுசா ஒரு தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வர முடியும்னா, ஏன் நீங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அந்த வேலைய பார்க்கல? அப்ப நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரு ரிசல்ட் வருது. அடுத்து அந்த ரிசல்ட் அவங்களுக்கு எதிரா வருது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், வெறும் 6 மாத காலத்துல பெருமளவிலான வாக்காளர்கள் சேர்க்கப்படுறாங்க புதுசா.
அதே மாரி ஒரு சில தொகுதிகள்ல பெருமளவான வாக்காளர்கள் நீக்கப்படுறாங்க. இது 2மே நடக்குது. அப்ப ஜெயிச்ச வாக்குகளினுடைய வித்தியாசத்தை விட, புதுசா சேர்க்கப்பட்ட வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது பல மடங்கு அதிகமா இருக்கு. இது பல தொகுதிகள்ல இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கு. அப்ப இந்த வாக்காளர் பட்டியல் சம்பந்தமான கேள்வி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல கடந்த 3, 4 ஆண்டுகளா இந்தியா முழுக்க வந்து எழுப்பப்படுது எதிர்க்கட்சிகளால. இப்ப இந்த நேரத்துல இத ஓப்பனாவே இது இவ்வளவு நாளா இதெல்லாம் நடந்ததெல்லாம் வந்து தெரியாம நடந்துச்சு. எதிர்க்கட்சிகள் பெரிய அளவுல இந்த விஷயத்த கவனத்துக்கு உட்படுத்தல. வாக்காளர் பட்டியல்ல நம்ம வந்து பெருமளவுல கவனத்துக்கு உட்படுத்தணும் அப்படின்னு. இப்ப அந்த விவாதம் பெரிய அளவுல வந்துருச்சு. வாக்காளர் பட்டியல நம்ம முக்கியமா கவனத்துக்கு உட்படுத்தணும். யார் பேரும் நீக்கப்பட்டுறக் கூடாது அப்படிங்கிறத பெருமளவுல கட்சிகள் வந்து கவனத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுடைய பூத் ஏஜென்ட்ல இருந்து, ஏரியா நிர்வாகிகள்ட்ட இருந்து எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாங்க. இப்ப இந்த சமயத்துல ஓப்பனாவே தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாவே இந்த வேலைய வந்து பண்ண போறாங்க. இப்ப பட்டியல்ல பேர சேர்க்கிறது, நீக்கிறது அப்படிங்கிறத பதிலா, ஒட்டுமொத்த பட்டியலையும் புதுசா தயாரிக்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. சோ இது வந்து இந்தியா முழுக்க நாங்க பண்ண போறோம் அப்படின்னு அவங்க சொல்றது, இந்த சிஏஏ, என்ஆர்சி போராட்டங்கள் எதுக்காக இந்தியா முழுக்க நடந்ததோ, குடியுரிமையை நிரூபிக்க சொல்றதுக்கு நீ யார்? அப்படிங்கிற கேள்விய அரசாங்கத்த நோக்கி மக்கள் கேட்டாங்க. அரசாங்கத்துக்கே அந்த அதிகாரம் கிடையாது. ஏன்னா நீ வந்து இப்ப வந்த ஆட்சிக்கு, நான் 30, 40 வருஷமா, 50 வருஷமா என் பரம்பரையா இந்த மண்ணுல வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ யார் வந்து என்ன குடியுரிமையை நிரூபிக்க சொல்றதுக்கு புதுசா? அப்படிங்கிற கேள்விய மக்கள் கேட்டாங்க. என்ஆர்சி பண்ணணும் புதுசான்னு சொன்னப்ப. இப்ப அரசாங்கத்துக்கே அந்த அதிகாரம் இருக்கக்கூடாதுன்னு மக்கள் கேட்டப்ப, தேர்தல் ஆணையம் இப்ப அதே மாதிரியான ஒரு ப்ராசஸ என்ஆர்சிக்கான முன்னோட்டம் மாரி அல்லது என்ஆர்சியே வேற பேர்ல பண்ற மாதிரியான ஒரு நடவடிக்கையா தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற இந்த தீவிர வாக்காளர் இந்த நடவடிக்கை வந்து பார்க்கப்படுது. அப்ப இத இந்தியா முழுக்க அவங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்றக்கூடியது பார்த்தோம்னா, அப்ப என்ஆர்சிய தான் அவங்க பண்ண போறாங்களா? தேர்தல் ஆணையம் வந்து அன்அபிஷியலா என்ஆர்சியை பண்ண போகுதா? அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு எழுது. அப்ப இதுல வந்து ஒருத்தருக்கு ஓட்டு கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஓட்டர் பட்டியல்ல ஒருத்தர் இல்ல அப்படின்னா, ஒரு குடிமகனுடைய அடிப்படை உரிமை வாக்குரிமை அப்படின்னும்போது, அவரு ஓட்டுரிமை அவருக்கு இல்ல அப்படின்னா, அவர் குடியுரிமையும் அவருக்கு இல்லையா? அப்படிங்கிறது 2வது கேள்வியா வருது. ஓட்டர் பட்டியல்ல இருந்து நீக்கப்பட்டீங்கன்னா, அடுத்து அவருக்கு குடியுரிமையும் நீக்க போறீங்களா? அப்படிங்கிற கேள்வி வருது. இப்ப அடுத்தது பீகாருக்கு அடுத்தது அ வெஸ்ட் பெங்கால்ல தேர்தல் வரப்போகுது. வெஸ்ட் பெங்கால்லயும் இந்த நடவடிக்கைய வந்து நாங்க பண்ண போறோம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்ப வெஸ்ட் பெங்காலினுடைய வாக்குகள்ல பெருமளவிலான தேர்தலினுடைய முடிவை மாற்றக்கூடிய வாக்குகளா இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் இருக்கு. மம்தா அதனாலதான் இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே பார்த்தோம்னா, முஸ்லிம்களுக்கு எதிரா வெளிப்படையா எல்லா மாநிலங்கள்லயும் முஸ்லிம்களுக்கு எதிரா பிரச்சாரம் பண்ண மோடி, தமிழ்நாட்டுல வரும்போது முஸ்லிம்களுக்கு எதிரா பேசல. அதே மாதிரி இன்னொரு மாநிலத்துல முஸ்லிம்களுக்கு எதிரா அவர் பேசல அப்படின்னா, அது வெஸ்ட் பெங்கால் தான். வெஸ்ட் பெங்கால் பிரச்சாரத்துக்கு போனப்ப தான் அவர் வந்து முஸ்லிம்கள பத்தின அந்த முஸ்லிம்கள்லாம் வந்து ஊடுருவல்காரர்கள், அதிக குழந்தை பெத்துக்கிறாங்க அப்படின்லாம் அவர் பேசினாரு இல்லையா? உங்க சொத்துக்கள ஃபுல்லா புடுங்கி முஸ்லிம்கள்ட்ட குடுத்துருவாங்க. உங்க ரிசர்வேஷன புடுங்கி முஸ்லிம்கள்ட்ட குடுத்துருவாங்க அப்படின்லாம் சொன்னாரு இல்லைங்களா? அது வெஸ்ட் பெங்கால் போனப்ப மட்டும் அங்க அவர் பேசினது மட்டும் வேற மாரி இருந்தது. அங்க அவரு இந்த இந்த டோன வந்து அங்க எடுக்கல. அப்ப இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறது வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதுல முக்கியமான வாக்குகளா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆல்ரெடி வெஸ்ட் பெங்கால்ல மம்தா அரசு மேல ஒரு குற்றச்சாட்ட வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, பங்களாதேஷ்ல இருந்து பெருமளவிலான மக்கள வந்து முஸ்லிம்கள இவங்க உள்ள விட்டு வெஸ்ட் பெங்கால் முஸ்லிம்ஸ சாரி பங்களாதேஷ் முஸ்லிம்ஸ உள்ள அனுப்பி, அவங்களுக்கெல்லாம் ஆதார் அட்டைய வாங்கி தர்ற வேலைய மம்தா கவர்மெண்ட்டே பண்ணிடுச்சு அப்படின்னு அமித்ஷாவே பேசியிருந்தாப்ல. இப்ப அடுத்தடுத்து நெறைய பாஜகவுல தொடர் வாதங்களா இத வச்சிட்டு இருக்காங்க. அப்ப வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை சந்தேகத்திற்குரிய குடிமக்கள்லாம் மாற்றுவதற்கான முயற்சி அடுத்த கட்டமா நடக்க போகுது இந்த எஸ்ஐஆர் மூலமா. ஸோ இது வந்து இந்தியா முழுக்க நடத்தப்பட போகுது அப்படிங்கிற இந்த இதனாலதான் இதை வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு சட்டத்தை மீறிய ஒரு வேலையா பார்க்க முடியுது. இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டும் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ரேஷன் கார்டையும் ஆதார் கார்டையும் ப்ரூஃப்ல சேர்த்துக்குங்க அப்படின்னு தான் சொல்றாங்க.
அடிப்படையில சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு மட்டும் வச்சிருக்கிறதுனால ஒரு சிட்டிசன் வந்து ஓட்டுரிமை இல்லாம போயிடக்கூடாது. அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் சுப்ரீம் கோர்ட் இத அணுகுதே தவிர, குடியுரிமையை நிரூபிக்க சொல்றதுக்கு நீ யார் அப்படிங்கிற இடத்துல இருந்தோ, அல்லது ஒட்டுமொத்த பட்டியலையும் ஒரு நாட்டில் முழுக்க இருக்கக்கூடிய பட்டியல நீக்கிட்டு புதுசா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டிய தேவை என்ன வந்தது அப்படிங்கிற கேள்வியையோ சுப்ரீம் கோர்ட் எழுப்பல. ஒரு தேவை வரணும்ல. நான் இத நீக்க போறேன். ஃபுல்லா ஒரு கோடு போட்ட கோட்டெல்லாம் அழிச்சுட்டு முதல்ல இருந்து கோடு போறேன் அப்படின்னா, அதுக்கான தேவை இருக்கணும்ல. அதுக்கு தேவைன்னா, நீ சும்மா தேவைன்னு வாயால சொன்னா போதாது. ஆதாரப்பூர்வமான தகவல்கள் இருக்கணும் உங்ககிட்ட. இவ்ளோ டூப்ளிகேட் கார்டு இருக்கு. இவ்ளோ பேர் மைக்ரன்ட்ஸ் உள்ள வந்திருக்காங்க. இவங்கலாம் ஆதார் கார்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு ஆதாரப்பூர்வமான ஒரு முதல் கட்ட தரவுகள நீங்க வந்து சமர்ப்பிச்சா தான், நீங்க ஏன் பண்ண போறீங்க அப்படிங்கிற காரணத்த விளக்க முடியும். எந்த தரவுகளுமே இல்லாம, எந்த அடிப்படையில நாங்க பண்ண போறோங்கிறதுக்கு, சும்மா போற போக்குல மைக்ரன்ட்ஸ் இருக்கிறாங்க. மைக்ரன்ட் லேபரா நெறைய பேர் வேற இடத்துக்கு குடியேறி அங்க வோட்டர் ஐடி வாங்கிட்டாங்க. டூப்ளிகேட் கார்டு நெறைய வந்திருக்கு. இப்படி போற போக்குல எத்தனை இருக்குது? எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குதுன்னு எந்த தரவுகளுமே இல்லாம, யாரோ ஒருத்தவங்க 2 பேர் வச்சிருக்கக்கூடிய செய்திகள்ல வரக்கூடியது இருக்குல்ல. போலி ஆதார் கார்டு வச்சிருந்தவர் சிக்கினாரு. பங்களாதேஷ்ல இருந்து வந்து போலி ஆதார் கார்டு வச்சிருந்தவர் மாட்டுனாரு. போலீஸ் கைது பண்ணாங்கன்னு. இந்த மாரி 1, 2 செய்திகளா வரக்கூடிய எக்செப்ஷனல் ஈவென்ட்ஸ ஆதாரமா காட்டி, ஒட்டுமொத்த ப்ராசஸையும் மாத்தக்கூடிய வேலைய நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்கல அப்படிங்கிறது தான் ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப அ சிஏஏ, என்ஆர்சிக்கான அங்கீகாரம்ங்கிறது தேர்தல் ஆணையத்தின் மூலமா இப்பயிலருந்தே அந்த வேலையை அவங்க வந்து வேற பேர்ல பண்ண ஆரம்பிக்கிறாங்களா? அப்படிங்கிற கேள்வியும் சேர்த்து இந்த விஷயத்த பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்னு தேர்தல் ஒரு ஒரு இந்த நாட்டுல மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே உரிமை அப்படின்னா, இப்ப கருத்துரிமை இருக்குதான்னு கேட்டா, அது கூட கேள்விக்குறியா தான் இருக்குது. பல இடங்கள்ல அது இல்லாம போறதுக்கான அறிகுறிகள நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். கடந்த 10, 14 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரே ஒரு உரிமை, அடிப்படை உரிமை ஒண்ணு இருக்குதுன்னா, அது ஓட்டு போடுற உரிமையா தான் இருக்கு. அப்ப அந்த உரிமையும் பறிக்கப்படும். அந்த உரிமையிலயும் வந்து கை வைப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய, மிக முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியிருக்கு. அ இது இன்னைக்கு 2026ல தேர்தல் தமிழ்நாட்டுல நடக்கப் போகுது அப்படின்னும்போது, அடுத்து தான் நம்மளும் ரெடியாக வேண்டியிருக்கு. அ என்னது பர்த் சர்டிபிகேட் தேடணும். இன்னும் வேற ஆவணங்கள தேடி நம்மளும் லைன்ல நிக்க வேண்டியிருக்கும். ஃபார்ம் சப்மிட் பண்ணணும் வச்சுக்கிட்டு. அந்த ஃபார்ம ரிஜெக்ட் பண்ணிட்டான்னா, நம்ம மறுபடியும் அத உட்காந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டானா, இல்லையான்னு கூட நமக்கு சொல்ல மாட்டாய்ங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டாய்ங்கங்கிறதே நம்ம ஓட்டு போட போனா தான் தெரியும், உனக்கு ஓட்டு இல்லன்னு. அப்ப பண்ணிட்டாய்ங்களா, அக்செப்ட் பண்ணாய்ங்களா, ரிஜெக்ட் பண்ணாய்ங்களான்னு தேடி, அத வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, மறுபடியும் அதுக்கு அப்பீல் பண்ணி, இதெல்லாம் வந்து நம்ம நெனச்சாலே பண்றதுக்கு தல சுத்துது. நமக்கு இருக்கிற வேலையில இதெல்லாம் பண்ணணுமான்னு சொல்லிட்டு. இப்ப சாதாரண மக்கள், ஊர்ல இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களால இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டா, இத இத பண்றதுக்கான வாய்ப்பு குறைவு. அப்ப இத வந்து ரொம்ப செலக்டிவா இன்னும் அவங்களால அந்த பட்டியல்ல இருந்து நீக்கிறது, அல்லது பெயர்களை அங்கீகரிக்காம விடுறத, செலக்டிவா இன்னும் பண்ண முடியும் அவங்களால அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப தேர்தல் நடைமுறையையே சந்தேகத்திற்குரிய ஒண்ணா மாத்தக்கூடிய அபாயம் இருக்கு. அப்ப நம்ம சொன்ன மாரி நமக்கு இருக்கிற ஒரே உரிமை ஓட்டுரிமை. அத அங்கீகரிக்கிற ஒரே நடைமுறை தேர்தல் அப்படின்னும்போது, அந்த தேர்தல் நடைமுறையையே நம்ம வந்து சந்தேகிக்கிற வகையில ஒரு நடைமுறையை தேர்தல் ஆணையம் கொண்டு வருது. ஏற்கனவே தேர்தல் ஆணையத்துல தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது, தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது அப்படிங்கிறதுல ஆல்ரெடி மாற்றத்துல கொண்டு வந்து அதுவே பிரச்சனையாச்சு. இப்ப தேர்தல் வாக்காளர் பட்டியல்லயும் மாற்றங்கள கொண்டு வராங்க. அடுத்து ஆதார் கார்டையும், வாக்காளர் அட்டையும் இணைக்கிற வேலை நடக்கும். ஆதார் கார்ட ஒரு ப்ரூஃபாவே ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுவாய்ங்க. ஆனா ஆதார் கார்டையும், வாக்காளர் அட்டையும் நாங்க இணைப்போம்ன்னு சொல்லுவாங்க. இதுலலாம் வந்து நம்ம இருக்கக்கூடிய முரண்பாடுகள் எல்லாம் நம்ம கேள்வி கேட்க முடியாதுங்க. இப்ப இந்த மாதிரியான ஒரு ஆபத்து போயிட்டு இருக்கு. அடுத்து தமிழ்நாட்டிலும் இந்த ஆபத்து வருது. ஏன்னா தமிழ்நாடு தான் அடுத்த நியர் ஃபியூச்சர்ல அடுத்த வருஷமே தேர்தல் வருதுன்னும்போது, அ தமிழ்நாட்டு மக்கள் இது குறித்த ஒரு விழிப்புணர்வோட, எச்சரிக்கையோட இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. அ இது குறித்து ஒரு பொலிட்டிக்கல் எதிர்ப்புங்கிறது எல்லா சைடுல இருந்தும் பெரிய அளவுல எழ ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு அதனுடைய வீச்சு போகுது அப்படிங்கிறத நம்ம
அடுத்தடுத்த நடவடிக்கையில இருந்து தான் கவனிக்க முடியும். ஸோ ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். அவங்க இதுல முக்கியமான விஷயம் இன்னொன்னு என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த ப்ராசஸ் ஒரு 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 இன்டென்சிவான ஒரு ப்ராசஸ் நாங்க பண்றோம். நாடு முழுக்க இத அமல்படுத்த போறோம் அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளவு நாளா அந்த திட்டம் இருக்கணும்? எவ்வளவு நாளா அதுக்கான ஆய்வுகள நீங்க பண்ணியிருக்கணும்? ஆனா ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் உடைய அவங்களோட ஆய்வுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆண்டுதோறும் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் இருக்குல்ல, இத போன வருஷம் ஜூன் மாசம் ஆரம்பிச்சு, அதை ஏறக்குறைய 99% பீகார்ல தேர்தல் ஆணையம் பண்ணி முடிச்சிருச்சு. ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் அப்படிங்கிற ப்ராசஸ். அதாவது அப்ஜெக்ஷன்ஸ் அடிப்படையில இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல எடுத்து கரெக்ட் பண்ணி திருத்தங்களை மேற்கொண்டு அடிஷன், டெலிஷன்ஸ பண்ற ப்ராசஸ பண்ணி முடிச்சுட்டு, அவங்க அத ஃபைனல் காப்பிய அப்லோடும் பண்ணிட்டாங்க. ஃபைனல் காப்பியெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு, இதுதான் ஃபைனல் லிஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு எல்லா கட்சிகளும் அந்த ஃபைனல் லிஸ்ட் தான் வந்துருச்சு. நம்ம இத வெரிஃபை பண்ணா போதும் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சு ஃபைனல்லாம் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம், வெறும் ஒரு 1 மாச கேப்ல ஜூன் 24ஆம் தேதி திடீர்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு, எதுவுமே செல்லாது. எப்படி மோடி ஒரு ஒரு மிட் நைட்ல ஒரு நைட்டு திடீர்னு 500 ரூபாய், 1000 ரூபாய் நோட்டு எதுவுமே செல்லாது. இன்னைக்கு நைட்ல இருந்தே செல்லாதுன்னு அப்படின்னு அறிவிச்ச அந்த ஒரு இது இருக்குல்ல. அந்த மாதிரி தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருக்குன்னா, அதே ஃபார்மட்ல எல்லா ப்ராசஸையும் பண்ணி ஃபைனல் லிஸ்ட் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு, இதெல்லாம் செல்லாது அப்படின்னு திடீர்னு ஜூன் 24ஆம் தேதி அறிவிச்சு, இன்னும் உங்களுக்கு 1 மாசம் தான் டைம். அதுக்குள்ள எல்லாரும் நிரூபிங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ இத ஏன் அப்ப பண்ணி முடிச்சீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இவ்வளவு அப்ப உங்களுக்கு முன்னாடியே இதுக்கான திட்டம்லாம் இருந்தது. முன்னாடியே மைக்ரேஷன் பத்தின டேட்டாலாம் எங்களுக்கு தெரியும். முன்னாடியே ஃபேக்கான ஐடிலாம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா, எதுக்காக ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் நீங்க பண்ணீங்க? அப்ப அத பண்ணி நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா, அப்ப திடீர்னு சடனாக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற ஒரு பிளான் ஏதோ ஒரு அழுத்தத்தின் அடிப்படையில ஆளுங்கட்சியினரால் ஆளுங்கட்சியின் ஆளும் தரப்பால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இதை நீங்க நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற அழுத்தம் தேர்தல் ஆணையத்துக்கு திடீர்னு கொடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்வி வருது. அப்ப இதுதான் தேர்தல் ஆணையம் சார்போடு நடந்து கொள்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கான மையப்புள்ளியா இதுதான் நிக்குது. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கான தேவையே இல்லாம திடீர்னு அறிவிச்சு அதை உடனடியா செய்ய போறோம்னு அறிவிச்சுட்டு இப்ப இந்தியா முழுக்க பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப இவ்வளவு நாளா இந்த 2003க்கு அப்புறம் நடந்த எல்லாத்துலயும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா 2003க்கு அப்புறம் பல முறை இங்க தேர்தல் நடந்திருக்கு. அப்ப அந்த தேர்தலினுடைய வெற்றி தோல்விகள் எல்லாமே சந்தேகத்துக்குரியதா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு வருது. இப்ப 2024 பாராளுமன்ற தேர்தல்ல இப்ப ஐடி கார்டை வச்சிருக்கவங்க எல்லாரும் தான் ஓட்டு போட்டு மோடியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்ப நீங்க சொல்ற மாதிரி டூப்ளிகேட்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமான தவறுகள் அந்த பட்டியலில் இருக்குது அப்படின்னா, அப்ப மோடி வெற்றி பெற்றதை செல்லாதுன்னு உங்களால அறிவிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. அப்ப இது வரைக்கும் ஓட்டு போட்ட எல்லா எலெக்ஷன்லயும் வந்த ஆட்சியாளர்கள் சந்தேகத்திற்குரிய வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் தானே. எப்படி இப்போ மட்டும் திடீர்னு உங்களுக்கு சந்தேகம் வருதா தேர்தலுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி? அப்ப இப்படி பல கேள்விகளை இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ங்கிறது எழுப்புது. ஸோ ரொம்ப எச்சரிக்கையோட, ஆபத்தோட அணுக வேண்டிய ஒரு விஷயமா இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ங்கிறது இருக்கு. இது பீகாருக்கு மட்டும் கிடையாது. அடுத்தது வெஸ்ட் பெங்கால், அதற்கு பிறகு தமிழ்நாடு, அதற்கு பிறகு இந்தியா முழுக்க. ஸோ அடுத்த வருஷம் தேர்தலை சந்திக்க போகுது அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு இந்த விவாதம் அப்படிங்கிறது மிக முக்கியமான விவாதமா தேவையான ஒண்ணா இருக்கு. ஸோ அவ்வளவுதான் தோழர். இதுதான் இதை பத்தி நம்ம ஒரு ஓவராலா இதை பார்த்தோம்னா இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். தொடர் கேள்விகள் கூட இருந்தா கேட்கலாம். தொடர் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் பீகார்ல தற்காலிகமா எடுத்த சர்வேல 35 லட்சம் வாக்காளர்கள்